Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் லெசன் நம்பர் 9 இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. ஸோ இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுட்டு நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வறுமையும் வேலையின்மையும் தான் மிகப்பெரிய ரெண்டு பிரச்சனையாக இருக்கிறது. 1991 பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வராங்க. இந்திய புதிய பொருளாதார கொள்கையை ஏன் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு, அதனால தான் புதிய பொருளாதார கொள்கையை 1991 கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வணிக கணக்குல பெரிய இழப்பு இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால தான் இந்த புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வருவாங்க. இந்த புதிய பொருளாதார கொள்கையை பற்றி படிக்கக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். ஓகேவா? இந்தியா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. இது மூலம் தொழிற்சாலை, வணிகம், நிதி, வேளாண்மை இது எல்லாமே நல்லா வளரும் அப்படின்ட்டு இந்தியா நம்பி தான் இதை கொண்டு வராங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில துறையில் இருக்கக்கூடிய பலவீனத்தையும் முட்டுக்கட்டையாக இருந்த கடுமையான தடைகளையும் மாற்றுவதையும் முக்கிய நோக்கமாக இந்த புதிய பொருளாதார கொள்கை என்னது கொண்டு உள்ளது. ஓகே, புதிய பொருளாதார கொள்கையை தாராளமயமாதல், லிபரலைசேஷன், தனியார் மயமாதல் அப்படிங்கிறது, பிரிவிலைசேஷன், உலகமயமாதல் அப்படிங்கிறது, குளோபலைசேஷன்ட்டு மூணாவது பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மூணையும் பற்றி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை இப்போ பார்ப்போம். இப்போ தாராளமயமாக்குதல் அப்படிங்கிறது லிபரலைசேஷன். இதில் என்னென்னா, தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ தளர்த்துவதையோ குறிக்கும். ஓகே, கவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவும் ஏதாட்டும் ஒரு தொழில் தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி மேலே ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கட்டுப்பாடுகளை நீக்குது அல்லது தளர்வு செய்வதில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உரிமம் வாங்கிறது, கட்டுப்பாடுகள் விதிக்கிறது, அதை நெறிப்படுத்துறது, இதைவற்றெல்லாம் நீக்கணும். அவங்க கம்பெனி அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கணும். மேலும் அவங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து இங்கே வராங்கன்னா அதற்கான சலுகைகள் கொடுக்கணும். ஓகே, சலுகைகள், ஊக்கத்தொகைகள்லாம் வழங்கணும். இதனால தான் என்னது இந்த லிபரலைசேஷன் உருவாகும். தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களின் அதிக பங்களிப்பை போன்றவை இது தாராளமயமாக்குதல் அம்சமாகும் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சால் தான் என்னது அந்த நிதி நிறுவனங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இவங்களே கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடு இதனால் அதிகரிக்கும். ஏன்னா இவ்வளோ ஸ்பெஷலிட்டி கொடுக்கும்போது அவங்க வருவாங்கள்ல, அதனால் வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும், தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும், ஜிடிபி வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். ஓகேவா? நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையின்மை அதிகரிக்கும். வெளிநாட்டிலேருந்து வரும்போது அவங்க ஒரு சில ஆட்களை கொண்டு வாங்குவாங்க. அதே மாதிரி மிஷின்ஸ் நிறைய வரும்போது மக்களுக்கான வேலைவாய்ப்பு குறைவாகும். வரி வரவு குறையும். ஏன்னா இவங்களுக்கு நிறைய சலுகைகள் நம்ம கொடுக்கறதுனால, சலுகை எங்கேருந்து கொடுப்பாங்க? வரியிலேருந்து தான் சலுகை கொடுப்பாங்க. இது கொடுக்கறதுனால வரி வரவு குறையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஏதோ உண்மைதான். அடுத்தது தனியார் மயமாகுதல். தனியார் மயமாக்குதல் என்பது பொதுத்துறையின் நிர்வாகத்தையும், பொதுத்துறையினாலே கவர்மெண்ட், ஓகேவா, கவர்மெண்ட்டோடைய நிர்வாகத்தையும் உரிமையும் தனியாருக்கு அதை மாற்றுவதை குறிக்கக்கூடியதான் என்னது தனியார் மயமாகுதல், பிரிவிலைசேஷன். கவர்மெண்ட்டோடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் ரைட்ஸையும் தனியாருக்கு கொடுக்கக்கூடியதான் என்னது பிரிவிலைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அரசின் நாட்டு உடைமை ஆக்குதல் இன்மை, அரசு முதலீடுகளோட குறைப்பு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறைக்கு கொடுக்கறது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. அடுத்து குளோபலைசேஷன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இந்தியா ஓகே, குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உள்நாட்டு பொருளாதாரத்தையும் உலக பொருளாதாரத்தையும் இணைப்பது தான் என்னது உலகமயமாதல். இதில் சுங்க வரியை குறைக்கிறது. சுங்க வரியை குறைக்கணும், இல்லைன்னா இருக்கவே கூடாது. மேலும் இறக்குமதியை எளிமைப்படுத்துதல், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கக்கூடாது, நிறைய டேக்ஸ் போடக்கூடாது. வெளிநாட்டு நேரடியாக முதலீடு செய்யணும். எஃப்டிஐ நேரடியாக முதலீடு செய்வதற்கும் எஃபிஐ, ஓகே, இவங்கெல்லாம் முதலீடு செய்வதற்கு கதவை திறந்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் உலகமயமாதலுக்கான அளவீடுகள் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இதோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உலகமயமாதல் அப்படிங்கிறதோட பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா அங்காடி விரிவாக்கம். ஓகேவா? அடுத்த ஸ்டோர்ஸ் அதிகமாகும், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், உயர்ந்த வாழ்க்கை தரம் ஓகேவா கிடைக்கும், பன்னாட்டு ஒத்துழைப்பு வெளிநாட்டிலேருந்து வரும்போது பன்னாட்டு ஒத்துழைப்பு கிடைக்குது. எது நெகட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா நெருக்கடி, போட்டி.
வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மால் வந்து ஓப்பன் பண்ணுறாருனா இங்கே உள்ள குட்டி குட்டி கடைகள் வந்து பாதிக்கப்படும். அதான் வந்து நெருக்கடி போட்டி, முற்றுரிமை அதிகரிப்பு. ஸோ அவங்க வந்து இங்கே இது பண்ணும்போது என்னது, இங்கே உள்ள மக்களுடைய வணிகம் வந்து பாதிக்கும். அதான் முற்றுரிமைனா அவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த மாதிரி கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. இவ்வளோதாங்க. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆதரவுக்கான கருத்துக்கள் இது ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகேவா. வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. இதற்கு உலகமயமாதல் அவசியமாகிறது. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து இதற்கு எதிரான கருத்துக்கள்னு கொடுத்துருப்பாங்க, எல்லாம் ஜஸ்ட் ரீடு தான். அடுத்தது 1991 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள், இதுவும் ஜஸ்ட் ரீடு தான். இல்லை என்ன மாற்றம்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு செலவாணியின் கையிருப்பு வந்து அதிகரிக்க துவங்குகிறது, தொழில் மயமாகிறது, நுகர்வு முறை வந்து மேம்படுத்தப்படுகிறது, நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள், உள்கட்டமைப்பெல்லாம் வந்து பெறுகிறது. இந்த வசதிகள் வந்து ஏழைகளுக்கு எட்டவில்லைன்னா, இது மெயினாக வந்து சிட்டி சைடு வந்து நடந்தனால ஏழைகளுக்கு எட்டவில்லை அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ முதலீட்டு விலக்கல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை இருக்குல்ல, கவர்மெண்ட் செக்டர் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள், கவர்மெண்ட்டோட ஷேர்ஸை வந்து தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது பேர் தான் வந்து என்னது, முதலீட்டு விலக்கம். இப்போ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா, இப்போ எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல, இது வந்து என்னது, கவர்மெண்ட் ஒரு செக்டார். ஓகேவா. இந்த எஸ்பிஐ வந்து ஒரு 60% ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். அதில் ஒரு 10% ஷேரை வந்து விற்கலாம் அப்படின்னு, 10 ஒரு 9ன்னு வச்சுக்கிடும். ஓகேவா. ஒரு 9% ஷேரை வந்து விற்கிறாங்க. யாருக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி அல்லது ஒரு ப்ரைவேட் பேங்க்கு விற்கிறாங்க. ஓகேவா. இப்படி விற்கிறாங்களே, இதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களுடைய பங்குகளை வந்து குறைத்து கொள்வதற்கு பேர் தான் வந்துடுது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் நிலைமையை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் கிரீன் இந்தியா, சீனா, ஆரஞ்சு சீனா, ரெட் வந்து உலகம். 2014 வந்து சீனா நிறைய இருக்குது, உலகம் கம்மியாக இருக்குது, இந்தியா ஓரளவுக்கு இருக்குது. 15 சீனா கிட்ட வருது, 16 சீனாவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒன்றாகிட்டாங்க. 17 பார்த்தீங்கன்னா இந்தியா சீனாவை முந்திட்டு, உலகம் வந்து பார்த்திங்கன்னா 2.6, 3, 3.3, 3.2 இருக்குது. ஸோ இந்தியா வந்து சீனாவோட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து உலக வங்கி வந்து கொடுத்த ஆதாரம். இதில் முக்கியமான கேள்வி வந்து இங்கே தாங்க இருக்குது. இந்த பாயிண்ட் தான் முக்கியமான கேள்வி. பன்னாட்டு பண நிதியத்தின் IMF கணிப்பின்படி 2016 பார்த்தீங்கன்னா இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் GDP அளவு வந்து பார்த்திங்கன்னா 2251 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்துள்ளது. இதை வந்து கேட்பாங்க, எத்தனை பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2251. ஓகேவா. இதுதான், இது மட்டும்தான் முக்கியமான பாயிண்ட். இது IMF வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. நாணய மாற்ற விகிதத்தின் அடிப்படையில் உலக GDP மதிப்பில் வந்து இந்தியா வந்து 2.99 விழுக்காடு பெற்றிருக்கிறது. இந்தியா உலக மக்கள் தொகையில் 17%, நிலப்பரப்பில் 2.4%. 2017 உலகளவில் பொருளாதார நிலையில் வந்து இந்தியா 7வது இடத்தையும் வந்து பெற்றிருக்குது. ஆசிய நாடுகளில் சைனா ஃபர்ஸ்ட்டு, 2வது ஜப்பான், 3வது வந்து இந்தியா வந்து இருக்கிறது. இதோடைய GDP அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2016 மொத்த ஆசியாவின் GDPயில் 8.5% விழுக்காடை வந்து இந்தியா வந்து பெற்றுள்ளது. மொத்த ஆசியாவோட இதில் இந்தியா வந்து 8.5 வந்து பெற்றுள்ளது. அடுத்த தொழில்துறை சீர்திருத்தங்கள், இது புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜூலை 24, 1991 பாரத பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. அப்போதைய நிதி அமைச்சர் வந்து யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தான் வந்து அப்போதைய நிதி அமைச்சராக வந்து இருந்தார். ஓகேவா. இப்போ இவங்க இதில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது தான் வந்து என்னது, இந்த தொழிற்கொள்கையோட முதல் சீர்திருத்தம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது வந்து 2வது இது. 3வது பார்த்திங்கன்னா MRTP சட்ட கட்டுப்பாடுகளில் இருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது. இப்போ இந்த MRTP அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு செகண்ட் இருங்க, இல்லை ஒரு வருஷத்தை மட்டும் பார்த்துட்டு வரேன்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது. அப்போ என்ன மீனிங்? இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சில இதை வந்து அதிகாரத்தில் பிடிச்சு வச்சிருந்துச்சுன்னா அதிலிருந்து விடுதலை பண்ணுதுமை. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பதுனா இப்போ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கோம், நீங்கள் 50% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோ நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது அப்படின்னா வந்து என்னென்னா, இப்போ எம்ஆர்டிபி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்னன்ட்டு உங்களுக்கு நான் எழுதுகிறேன். எம்ஆர்டிபி அப்படிங்கிறது மோனோபோலிஸ். ஓகேவா? மோனோபோலி கம்பெனி இருக்கும்ல, அதான். எம்ங்கிறது என்னது? மோனோ போலீஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட். ஓகேவா? ட்ரேட் ப்ராக்டிசஸ். அதாவது என்னன்னா, அந்த எம்ஆர்டிபி அப்படிங்கிறது இது வந்து முன்னால் கொண்டு வந்தது. இதை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ மோனோபோலிஸ்னால் என்னது? ஒரே ஒரு ஆள்கிட்ட, ஒரு ஆள்கிட்டையே, ஒரு ஆள் அல்லது ஒரு நிறுவனம், இவங்கக்கிட்டேயே வந்து எல்லா விதமான என்னது, ஒரு ஆள் அல்லது ஒரு ஆளுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வணிகமும் வந்து மாட்டிடக்கூடாது. அவங்க கிட்ட மாட்டாமல் தப்பிப்பதற்கு தான் இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1969 கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த புதிய பொருளாதார கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆட்களும் வந்து உள்ளே வரணும்னு தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்தியா மக்கள் இந்தியாவிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு ஆள்கிட்டே வந்து எல்லாம் வந்து பெயரக்கூடாது, ஒரு குடும்பமே வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரேட் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயத்திற்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதான் 1969 வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. இப்போ வந்து இதை வந்து நீக்கணும். இதை நீக்கணும் பிறகு இதற்கு ஒரு சட்டை கொண்டு வரணும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஆக்ட். ஓகேவா? காம்படிஷன் ஆக்ட்னு கொண்டு வராங்க. எப்போ? 2002. அது பார்லிமெண்ட்டில் இது பண்ணி 2009 வந்து நமக்கு அமெண்ட்மெண்ட்டும் ஆகுது. ஸோ இந்த எம்ஆர்டிபி 1969 ஆக்டை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு காம்படிஷன் ஆக்ட் 2002 கொண்டு வந்து 2009 தான் வந்து என்னது பார்லிமெண்ட்டில் வந்து எஃபெக்ட் ஆகும். இங்கே ஏன்னா பார்லிமெண்ட்டில் எப்போ கொண்டு வந்தாலும் உடனே ஆகாது, கொஞ்சம் வருஷம் ஆகும். அதனால இது கொண்டு எம்ஆர்டிபிங்கிறது ஒரே ஆள்கிட்ட எல்லா விதமான பவரும் வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் வந்து இந்த இது. ஓகேவா? அப்போ 1, 2, 3 வந்துட்டு அடுத்தது 4வது பார்த்திங்கன்னா உற்பத்தி திறனிலும் வேலைவாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது, சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது ஆகியன ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டா? இதான் வந்து இதோடைய பாயிண்ட்ஸு. அடுத்து அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இது கொடுத்துருப்பானுங்க. இந்த 5 வந்து பாருங்கள், போதுமானது. தொழில் கொள்கை பின்வரும் மாற்றங்கள் தொழில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. அதாவது தொழில் உரிமைகள் விளக்கம் செய்யப்பட்டன, தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல், பொதுத்துறை கொள்கை கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன, எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்பு, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கையும் வந்து கொண்டு வரப்பட்டன. ஓகேவா? அவங்க எஃப்டிஐ வந்து இங்கே பணத்தை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ உரிமைகள் விளக்கம்னா என்னது? அவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்காம இருப்பது தான் இதோட நோக்கம். ஓகேவா? இல்லை வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த பாடமே வந்து வேண்டாத படமாக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கோங்க லைட்டாக. 1991 முன் 91 பின். ஓகேவா? தொழில்துறை கட்டுப்பாடு 91 முன்னே எப்படின்னா அனைத்து பொருட்களுக்கும் தொழில் உரிமம் பெற வேண்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மது மற்றும் போதை பொருட்களுக்கு மற்றும் உரிமத்திற்கு தடை, மீதி எல்லாத்துக்கும் வந்து உரிமைக்கு வாங்கிக்கலாம். பெரும்பாலான தொழில்கள் தனியார் துறைக்கு அனுமதிப்பு இல்லை, எல்லாமே கவர்மெண்ட் வசம் தான் இருந்துச்சு 91 முன்னாடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே ஆகியன பொதுத்துறையில் இருத்தல், பெரிய அளவிலான தனியார் மயமாதல், முதலீட்டை திரும்ப பெறுதல் போன்ற நடவடிக்கை. ஒரு சில டிஃபென்ஸ் செக்டாரு, பாதுகாப்பு, அணு ஆற்றல், ரயில்வே, இதை மட்டும் இவங்க வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து என்னது ப்ரைவேட்டு கொடுக்குறாங்க. விலை நிர்ணயம் மற்றும் பகிர்வில் கட்டுப்பாடுகள் இருந்தன. இப்போ வந்து விலையை நிர்ணயிக்க அங்காடிகளுக்கு அனுமதி. ஸோ யார் யார் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து அவங்களோட விலையை நிர்ணயிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோமா? தொழில் உரிமங்கள் விளக்கம் செய்ய அப்படின்ட்டு விலக்களித்தல்ன்ட்டு அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1991 புதிய தொழிற்கொள்கையின்
மிக முக்கிய கருத்து என்னன்னா, தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்தல். ஓகேவா, இந்த தொழில் பண்ணுவதற்கு உரிமம் வாங்குவதிலிருந்து விலக்களிச்சணும். ஃபர்ஸ்ட் சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருதல். சிவப்பு நாடா முறை அப்படின்னா வந்து என்னன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு ஃபைல் போணுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஃபைல் வந்து இங்கே இருக்கு. இந்த ஃபைல் வந்து ஃபைல் 1 அப்படிங்கிறது 4 இடத்துல கையெழுத்து வாங்கணும்னு நினச்சிக்கோங்களேன். ஃபைல் 4 வரை. ஓகேவா, ஒரு ஃபைல் 1 வந்து 4 இடத்துல சைன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. உடனே போட்டுருவாங்களா சைனு? இப்போ உதாரணத்திற்கு ஒரு விஓஓ சைன் போடணும், ஒரு ஆர்ஐ சைன் போடணும், ஒரு சப் கலெக்டர் சைன் போடணும், அடுத்தது ஒரு டெப்யூட்டி கலெக்டர் சைன் போடணும், அடுத்தது ஒரு ஐஏஎஸ் சைன் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுருவாங்களா இந்த ஒரு ஃபைலுக்கு? அப்படியே இது ஒரு மாதம்ன்ட்டு இப்படியே தங்கி கிடக்குதுல. இதற்கு பேர் தான் என்னது? சிவப்பு நாடா. ஒரு மேசையில் அப்படியே ஒரு ஒர்க்கு தங்கி கிடப்பதற்கு பேர் தான் என்னது? சிவப்பு நாடா. ஸோ சிவப்பு நாடா முறை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உரிமமும் இருக்கக்கூடாது, சிவப்பு நாடா முறைலாம் இருக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தொழில் உரிமைக்கு கொள்கையின் தனியார் துறை. ஓகே, இந்த பாயிண்ட் வேணாம், இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் பார்த்தா குழப்பம். இந்த ரெண்டையும் வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது பாயிண்ட், தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். இப்போ அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே இந்த 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதை தவிர வந்து மீதி எல்லாம் வந்து தனியார் துறைக்கு வந்து திறந்து விடப்பட்டன. இந்த 5 பாயிண்ட் பார்த்தோமா, அதை தனித்தனியாக வந்து இங்கே சொல்கிறாங்க. அடுத்த பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். இது வந்து நட்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களில் தனியாரிடம் வந்து ஒப்படைக்க வழிவகுக்கப்பட்டது தான் வந்து என்னது? இந்த பாயிண்ட். பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தம் வந்து நட்டத்தில் இயங்குறதெல்லாம் தனியாரத்தை கொடுத்துருவோம். அடுத்து இந்த எம்ஆர்டிபி சட்டம் இருக்குல்ல, இது 1969 கொண்டு வந்தாங்க. இதை ஒழிச்சிட்டு 2010 போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது, அதாவது காம்படிஷன் ஆக்ட். காம்படிஷன் ஆக்ட் வந்து 2009 வருது. போட்டி குழுங்கிறது ஓகே காம்படிஷன் குரூப்னு வச்சுக்கலாமா, அது 2010 வந்து கொண்டு வராங்க. இது பொருளாதார போட்டி நடைமுறைகளை கண்காணிக்கும் இக்கொள்கை தனியார் துறையில் போட்டியை ஏற்படுத்தவும். இப்போ நமக்கு போட்டி வேணும், தனியார் கொள்கையில் போட்டி ஏற்படுத்த இது யூஸ் ஆகுது. முதலீட்டு கொள்கை. ஓகே, வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையில் சிவப்பு கம்பளத்தை வரவேற்று இது பண்ணுறாங்க. வெளிநாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐ எஃபிஐ எல்லாம் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு கொண்டு வராங்க. ஓகே, வேளாண் துறையில் சீர்திருத்தங்களின் தாக்கங்கள். ஓகே, இல்லை முக்கியமான பாயிண்ட் பெருசாக இருக்காது, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 84 85 3.62% விழுக்காடாக இருந்த இந்த வேளாண் துறை வளர்ச்சி 2004 2005 1.97 மாறிட்டு. இதற்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மேலும் இதற்கு வந்து கடன் வந்து வழங்காததும் வந்து ஒரு முக்கிய ரீசன் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து பயிர் காப்பீட்டு கடனை வந்து கொண்டு வராங்க. 18 பிப்ரவரி 2016 வந்து பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடைக்கால பயிர்களுக்கு 2%, குருவி சாகுபடிக்கு 1.5%, சீரான சந்தா அதாவது வட்டி விகிதம் கட்டணும். தோட்டா பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் வந்து 5% வந்து இருக்கிறது. ஸோ எங்கே கோடைக்கால பயிர்களுக்கு 2, குருவி சாகுபடி பயிர்களுக்கு 1.5%, அண்டு தோட்ட பயிர்களுக்கும் பணப்பயிர்களுக்கும் வந்து வருஷத்துக்கு 5% வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து கட்டணும். என்னது பயிர் பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் வந்து இப்படி கொண்டு வராங்க. ஓகே, அதை தான் வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்தது குளிர்பதன சேமிப்பு கிடங்கை வந்து கொண்டு வராங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராக வந்து விளங்குகிறது இந்த காய்கறிகள் உற்பத்தியில். ஓகேவா, ஆனால் அதில் வந்து அறுவடைக்கு பின்னால் 25 to 30% வந்து இழப்பு ஏற்படுகிறது. இது காரணம் என்ன? அழுகி போகிறது. அப்போ இந்த குளிர்பதன கிடங்குகள்னா என்னது? ஃப்ரிட்ஜு தான். ஃப்ரிட்ஜ் இருந்தால் இப்படி அழுகாது அப்படிங்கிறதுக்காண்டி 1955ஆம் ஆண்டு இன்றியமையாத பொருட்கள் சட்டத்தின்படி 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964 கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் என்பதை ஏற்படுத்தியது. நம்ம வீட்டில் சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்கும் காய்கறி அழுகாமல், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது உழவர் கடன் அட்டை. ஓகேவா, இது வந்து என்னது? உழவர் கடன் அட்டை, கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது. கேசிசி என்பது கடன் தேவைப்படுகிற ஒரு உழவரின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து என்னது?
கிஷான் கிரெடிட் கார்டு சிஸ்டம். இது 1998ஆம் ஆண்டு இந்திய மைய வங்கி, விவசாய கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி ஆகியவற்றால் தொடங்கப்பட்டது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிராம வங்கி, ஓகே, விவசாய கிராம மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி. அதுதான் வந்து என்னது இங்கிலீஷில் நபார்டுன்னு பேர். அவன் தமிழில் கொடுக்கவே மாட்டான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 1998 இந்திய மைய வங்கி, இந்திய ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐயும் விவசாய கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கிங்கிறது என்னது நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டுன்னு தமிழ் எழுதிடுவான், இந்த தமிழ் எழுத மாட்டான், விவசாய கிராம மேம்பாடுன்னு எழுதாமல் நபார்டுன்னு கொடுத்துருவான். ஸோ இது இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. உழவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. இந்த இது உழவர்கள் கடனுக்காக முறைசாரா வங்கிகளை சார்ந்திருப்பதை குறைப்பதை வந்து இதை நோக்கமாக கொண்டுகிறது. வட்டி விகிதம் அதிகம். முறைசாரா வங்கிகள்னா என்னது, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்து கடன் பெறுவது ஈஸி, ஆனால் வட்டி விகிதம் அதிகம். ஆனால் இந்த வட்டார கிராமப்புற கூட்டுறவு பொதுத்துறை வங்கிகள் வந்து இந்த கேசிசி கடன் அட்டையை வந்து மின் தகவல் கடன் அட்டையை கூட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் கொடுக்குறாங்கங்கிறது கேட்பாங்க. வட்டார கிராமப்புற கூட்டுறவு பொதுத்துறை வங்கிகள் வழங்குகின்றன இந்த கடன் அட்டையை. இதெல்லாம் கேள்வியாக கேட்க வாய்ப்பு உள்ளது. ஒவ்வொரு வருஷமும் அறுவடைக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா 92,651 கோடி வந்து இழப்பீடாக இருக்குது அப்படின்ட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து பார்த்திங்கன்னா 2012-13 ஆண்டுக்கான விவரங்களை கொண்டு 14 வந்து மொத்த விற்பனை விலையில் வேளாண்மை அறுவடைக்கு பின் ஒரு ஆண்டுக்கு இழப்பீடாக வந்து 92,651 கோடி வந்து இழக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து எந்தெந்த பயிர்களில் எது இழக்கிறது பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து கேட்கலாம். அடுத்தது உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம். இது மூலம் இந்த நிறைய வேஸ்ட் ஆவதை வந்து தவிர்க்கப்படுகிறது. பெரிய உணவு பூங்கா, ஒருங்கிணைந்த குளிர் இணைப்பு, இந்த குளிர் இது இருக்குல்ல, அந்த இதுதான் ஃப்ரிட்ஜு தான். அறுவடை இடத்திலிருந்து பாதுகாப்பு பெட்டகம் வரை குளிர் பதன வசதி இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணுன்ட்டு இருக்காங்க. தோட்டக்கலைக்கும் ஓகேவா. இது வந்து இந்த இதுக்கு மட்டும் இல்லாமல் வேளாண், இதை படிச்சிங்கன்னா தெரியும் எந்த இதுக்குன்னு. வேளாண் விளைபொருட்களின் விரயங்களை குறைப்பதற்கும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைப்பதற்கும் உணவு பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் மத்திய அரசு திட்டங்களில் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இல்லை பெரிய பூங்கா இந்த இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. குளிர்பதன வசதியும் பதப்படுத்தப்படும் கட்டமைப்பு வசதிகளும் இந்திய அரசு செய்துள்ளது. 2008-2009 ஆண்டு முதல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனினும் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லை. இதே மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகம், அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பத்தாது. மேலும் கவர்மெண்ட் ஆட்கள்லாம் வந்து அங்கங்கே கொள்ளையடித்து ஓரளவுக்கு தான் கொடுப்பாங்களே, அதனால நமக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்காது. வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கமிட்டி, ஏபிஎம்சி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஃபுல்லாக ரீடு பண்ணால் போதுமானது. விதைகளே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உள்ளீடு பொருளாக வந்து இருக்கிறது அப்படின்பாங்க. மேலும் 2003 மாநில அரசு நிறுவனங்கள் வந்து அந்த விதை கொடுப்பதை வந்து மூடிட்டாங்க. வேளாண் மானிய குறைப்பு, மிளகாய், பருத்தி, புகையிலை ஓகேவா, இந்த பணப்பயிர்களில் வந்து பாரம்பரிய பயிர்களோடு ஊடு பயிராக வளர்ப்பதற்கு உழவர்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஏற்றுமதி ஓகேவா, ஏற்றுமதி எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க, மிளகாய், பருத்தி, புகையிலை வந்து ஏற்றுமதி பண்ணணும், அதற்காக வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா தாராளமய மக்கள் கொள்கையின்படி பூச்சிக்கொல்லி மருந்துகள், மானிய உர மானியம் இதெல்லாம் வந்து 300% வரைக்கும் அதிகரிச்சிட்டு, அதனால் வந்து என்னென்னா இவங்களுக்கான லாபம் வந்து மிகவும் குறைந்தது. வேளாண் பொருட்களின் விலை அந்த அளவுக்கு உயரவில்லை. இந்த 300% இது உயர்ந்துட்டு, ஆனால் மின் கட்டணம் எல்லாம் உயர்ந்துட்டு, ஆனால் இவங்களுடைய இது வந்து உயரலை. ஆமாம், இவங்க 10 ரூபாய்க்கு தான் விற்பாங்க, அது இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரித்தா என்ன பண்ண முடியும். இறக்குமதி சுங்கவரி குறைப்பு. 2001ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இறக்குமதி 1500க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு மீதான இறக்குமதியை குறைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்றுமதிக்கு வந்து விலையை கூட்டுறாங்க. புரியுதா? ஏற்றுமதி நோக்கத்துடன் பணப்பெயர்களை ஊக்குவிக்கிறது. தாராளமயம் பூச்சிக்கொல்லி மருந்துகள், மானிய உர மானியம் இதனால் குறைத்து விட்டதால் உரங்களின் விலைகள் 300% அதிகரிக்கிறது.
இப்போ உரங்களோட விலைகள்னா 300% அதிகரிக்கும் போது எப்படி இவங்க ஏற்றுமதி செய்ய முடியும்? ஸோ இவங்களுக்கான ஏற்றுமதியில் லாபம் கம்மியாக கிடைக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, 2001 திரும்ப ஒரு 1500க்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இறக்குமதியை வந்து கட்டுப்பாடுகளை வந்து நீக்கிறாங்க. ஓகே, 1530க்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கிறாங்க. இதனால் பருத்தி, மிளகு முதலியான பயிர்களின் விலைகள் வந்து சரிந்தன. ஏன்னா இறக்குமதிகள் வந்து நீக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வரும்போது இங்கே உள்ள பொருட்களும் வந்து அப்படியே கிடக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தலும் வந்து வேளாண்மைக்காக பெருசாக இருந்தது. அடுத்தது அந்த தடையில்லா இறக்குமதி ஏற்றுமதிக்காக ஏப்ரல் 1, 1992 வந்து உருவாக்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னா வர்த்தக கொள்கையின்படி உருவாக்கப்பட்டது. கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டது. 71 பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்டியில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதற்கப்புறம் ஒரு இது வந்துட்டாங்க. 91 வந்து இறக்குமதியான ஒழுங்குபடுத்தப்பட்டது. 92 வந்து இறக்குமதிக்கு வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஸோ ஒரு சில விஷயத்தை நீக்கி கொண்டு வராங்க. ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம். ராஜ செல்லையா குழு இருக்குல்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதிக்கான தீர்வைகளை வந்து 50% விழுக்காடு வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ 91-92 இறக்குமதி வரி 300 விழுக்காடுலேருந்து 150 விழுக்காடாக வந்து குறைந்தது. அடுத்தது ஏப்ரல் 1, 2015 to 20 வந்து பார்த்தீங்கன்னா புதிய வெளிநாட்டு வாணிக கொள்கையை வந்து அறிவித்தது. இதில் வந்து மேக் இன் இந்தியா திட்டம், டிஜிட்டல் இந்தியா திட்டம் இருக்குது. மேக் இன் இந்தியா திட்டம் 2014, டிஜிட்டல் இந்தியா வந்து 2015 நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து இந்த சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையை வந்து கொண்டு வராங்க. இதில் வந்து வணிக காரணங்களுக்காகவும் தொழில் காரணங்களுக்காகவும் வந்து அரசாங்கம் வந்து நிலங்களை கையகப்படுத்துகிறது. 2005 ஆண்டு வந்து சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் வந்து அறிவிக்கப்பட்டன. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உழவர்கள் வந்து தங்கள் விளைநிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் வந்து இழக்கக்கூடிய நேரம் இது உண்டானுச்சு. ஆனால் இது வந்து ஒரு உலகமயமாதல் அந்த கான்செப்டில் இருக்கிறதுனால ஒரு சில விவசாயிகள் பிரச்சனை வரதான் செய்யணும் அப்படின்ட்டு இந்த இதை செயல்படுத்துகிறாங்க. செஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது தான் செஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து EPZன்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோன், ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாறுதல்கள் இருக்குது. இது வந்து நல்லா போகுது. அதிக அளவு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்த்ததன் விளைவாக EPZ வந்து நல்ல வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்ததன் காரணமாக 2000 வந்து இந்திய அரசு வந்து புதிய பொருளாதார கொள்கையின் மூலம் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை உருவாக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காண்ட்லாவில் தான் வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டல வெற்றியை வந்து எடுக்குது. ஓகே, ஏற்றுமதினா EPZ. ஓகேவா? எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் காண்ட்லாவில் வந்து ஃபஸ்ட்டு வெற்றியை பெறுது. அதற்கப்புறம் வந்து 7 EPZ வந்து பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, பால்டா, விசாகப்பட்டினத்தில் கொண்டு வராங்க. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை 1965 இந்திய அரசு வந்து காண்ட்லாவில் வந்து தொடங்குகிறது. ஸோ இந்த பேர் கேட்பான், காண்ட்லா அப்படிங்கிறது பேர் வந்து இதற்கு முன்னாடியே நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் இருக்குது. அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் காண்ட்லா வந்து முக்கியமானது. அங்கேருந்து தான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து உருவாக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு உற்பத்தியை வந்து என்னது அதிகரிக்கிறது. மேலும் இந்த பாயிண்ட்லாம் பார்த்துக்கோங்க. வேலைவாய்ப்பை உருவாக்கிறது, கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிறது, உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்கிறது. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பாயிண்ட் தான். இதோட இயல்புகளுங்கிறது ஜஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. நில சீர்திருத்தங்கள், இதில் இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம். இப்போ நிதி பற்றாக்குறை வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 3% மேல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு IMF பன்னாட்டு பண நிதியம் வந்து கொண்டு வந்துள்ளது. ஓகேவா? நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது, ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது
ஜிடிபியில் 3% மேலே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருக்குது. அடுத்து ஜிஎஸ்டிக்கு வராங்க. ஓகேவா, இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பானுங்க. என்னது? பண்டங்கள் பணிகள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவை நீக்கும். இந்த வரி ஒரு முனை வரியாகும். மதிப்பு கூட்டப்பட்ட வேட் என்பது பல முனை வரியாகும். இதில் பார்த்தீங்கன்னா இது முக்கியம். வேட் அப்படிங்கிறது என்னது? பல முனை வரியாகும். ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரியாகும். ஓகே, 29/3/2017 வந்து பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு 2017 ஜூலை திங்கள் 1ஆம் தேதி வந்து ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா, 2017 ஜூலை 1ஆம் தேதி வந்து ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது. ஆனால் இவங்க இந்த டேட்லாம் கேட்டிருக்காங்க. எப்போ வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒப்புதல் வழங்கப்பட்டதுன்னு இந்த டேட் கேட்டிருக்காங்க. 29/3/2017. ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்லாப்ல வந்து இருக்குது. ஓகே, மற்றபடி ஜிஎஸ்டி நன்மைகள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. என்ன ஸ்லாப்லாம்? 0, 5, 12, 18, 28. அடுத்து 1991 நரசிம்ம குழு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஸ்எல்ஆரையும் சிஆர்ஆரையும் வந்து கொஞ்சம் குறைங்க அப்படிங்கிறாங்க. அதனால எஸ்எல்ஆர் 38.5%லேருந்து 25%ஆகவும், சிஆர்ஆர் அப்படிங்கிறது 4 ஆண்டுகளில் 3 முதல் 5% குறைக்க முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டது. இந்த எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் பற்றிலாம் 12th எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம நல்லா படிப்போம். எஸ்ஆர்ஆர்னால் வந்து என்ன? ஸ்டாச்சுரி லிக்விடி ரேஷியோ. அதாவது ஒரு பேங்க் அப்படின்னா இவ்வளோ பணம் வந்து லிக்விடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது வந்து கிட்டத்தட்ட அப்படி தான். கேஷாகவோ ரொக்கமாகவோ வந்து இவ்வளோ தொகை வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இது நிறைய வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதனால் அதோட அளவுகளை குறைத்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஒரு பேங்க்கை வந்து நல்லபடியாக வந்து ரன் பண்ண முடியும். வட்டி விகித தளர்வு அப்படிங்கிறது ஆர்பிஐ வந்து கூட்டும் குறைக்கும். ஓகேவா, இதோட வந்து நரசிம்ம குழு அறிவிக்கையின்படி வாராக்கடனையும் சொத்து மதிப்பையும் கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. ஸோ இதோட வந்து இந்த பாடம் முடிச்சு இங்கே இந்த தொகுப்பில் ஏதோ கொடுத்துருக்கானே, ஜிடிபி 2015-16 ஆண்டில் $2 ட்ரில்லியன் வந்து கடந்துள்ளது. ஜிடிபியை பொறுத்து நம்ம நாடு 9வது இடத்துல வந்து இருக்கிறது. இப்போலாம் மாறிட்டு, இப்போலாம் ஜிடிபியில் இந்தியா வந்து 4வது இடமா 5வது இடத்துல இருக்குது. ஒரு முறை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து வளர்ச்சி வீதம் என்பதன் அடிப்படையில் குறைவான பொருளாதார வளர்ச்சியுடைய நாடு என்று வர்ணிக்கப்பட்ட இந்தியா தற்போது உலகில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த வளர்ச்சியானது கணிக்கையில் அமைப்பு மாற்றங்கள் காரணமாக ஏற்படுத்தப்பட்டது. அதனால் ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க லைட்டாக, அவ்வளோதான். ஸோ இதோட இந்த பாடம் முடிச்சு. இந்த பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான பாயிண்ட்டுன்னு ஒன்றுமே இருக்காது. இப்போ பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், இல்லை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வறுமை வேலையின்மை வந்து இருக்கிறது. புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க? தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல்னால் என்ன, அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து என்ன. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1991 கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கையோட அந்த பாயிண்ட்ஸு. அடுத்து 2014 ஜிடிபி $2251 பில்லியன் வந்து இருக்கிறது. அடுத்த ஒரு சில டேட்டா, ஆசிய நாட்டில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. புதிய தொழிற்கொள்கையை PV நரசிம்மராவு, நிதியமைச்சர் மன்மோகன் சிங்கும் அமல்படுத்துகிறாங்க. அடுத்து ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அதிகாரியின் பிடியிலிருந்து பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை இருப்பது, MRTPயை குறைக்கிறது அப்படின்ட்டு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட செக்டார் வந்து ஒரு 3 தான். அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே தான். மீதியெல்லாம் தனியார் கொடுத்துருவோன்ட்டாங்க. அடுத்து இவங்க வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தொழிற்கொள்கைகள் வந்து அரசு எடுத்த 5 முயற்சிகள் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துருவோம். அதே பாயிண்ட் தான் திரும்ப கொஞ்சம் டீட்டெயிலில் விளக்கியிருப்பாங்க. பயிர் காப்பீடு, இது முக்கியம். ஓகேவா, 18 பெப்பு 2016 பயிர் காப்பீடு கொண்டு வராங்க. அதுக்கு வந்து கோடை காலத்துக்கு 2%, சாகுபடி பயிருக்கு 1.5%, தோட்டப்பயிர்கள் பணப்பயிர்களுக்கு வந்து 5% வட்டி. குளிர் பதன சேமிப்பு கடன் வந்து இந்தியாவில் இருக்குது. காய்கறிகள் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2வது மிகப்பெரிய நாடாக வந்து இருக்குது. 25 to 30 வேஸ்ட் ஆகுதுங்கிறதுக்காண்டி இந்த ஆக்டின் படி இது கொண்டு வருதாங்க. அடுத்தது உழவர் கடன் அட்டை திட்டம், கிஷான் கிரெடிட் கார்டு பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கடனு ஓகேவா. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, இந்த இவர் செல்லையா வந்து வரியை குறைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இது ஜிஎஸ்டியோட நன்மை தீமை, ஜிஎஸ்டியோட ஸ்லாப்ஸு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ எஸ்எல்ஆர்னா வந்து என்னென்னா இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். வாடிக்கையாளருக்கு கடன் வழங்குவதற்கு முன் வணிக வங்கிகள் ரொக்கமாக, தங்கமாக, அரசு பத்திரங்களாக வைத்திருக்க வேண்டிய இருப்பாகும். ஓரளவுக்கு எல்லாமே வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு 12th எக்கனாமிக்ஸில் நல்லா சொல்லித்தரேன். இப்போதைக்கு லைட்டாக பார்த்துக்கோங்க, போதுமானது. ஸோ இல்லை புக் பேக்கு ஆன்சர்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாடலாம் கிடையாது, சும்மா வளவலன்னு தான் கொடுத்துருப்பாங்க, லைட்டாக பார்த்துக்கோங்க, போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.